الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய தின ஜும்ஆ ஹுதுபாவுடைய தலைப்பாக பைன சௌமி வ ஜக்கா, நோன்புக்கும் ஜக்காத்துக்கும் மத்தியில் இபாதத்துன் துஹஸிபுல் ஃபர்த, ஒரு வணக்கம் தனி மனிதனை நெறிப்படுத்துகிறது. வதகாஃபுலுன் யஹ்மில் முஜ்தமா, அதே போல சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மனிதநேய பணியும் உள்ளது என்ற ஒரு தலைப்பில் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அதாவது சௌம்ங்கிறது ஒரு தனி மனிதனை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு இபாதா. அதே மாதிரி ஜக்காத்துங்கிறது சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மனிதநேய ஒரு பணி, ஒரு உதவிய ஒத்தாசை என்ற அந்த தலைப்பில் தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இன்றைய ஹுதுபாவுடைய உரையை நிகழ்த்தினாங்க. இதில் முதலாவது என்ன செய்கிறாங்கன்னா, வழமை போல 2 குர்ஆனுடைய வசனங்கள் ரமதானில் அதிகமாக ஞாபகப்படுத்தப்படும், திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தப்படக்கூடிய 2 அல் குர்ஆனிய வசனங்கள். அதில் ஒன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தினர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருந்தது, அதே போல் உங்களுக்கும் என்ன செய்யப்பட்டுள்ளது, நோன்பு நோட்பது கடமையாக்கப்பட்டுள்ளது. நோன்பு நோட்பது எங்களுக்கு எப்போ கடமையாக்கப்பட்டிருக்குது? ரமதானில் மாத்திரம்தான். முழு மாதமும் நோன்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கடமையாக்கப்பட்டுள்ளது. லஅல்லக்கும் தத்தகூன், அப்போ எதற்காக இது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்கிற இந்த முதலாவது வசனத்தை என்ன செய்கிறார், எடுத்து காட்டுகிறார். அப்போ நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய அவசியம், தேவை என்னவாக இருக்கிறது? ஒவ்வொரு தனி மனிதன் வாழ்க்கையிலையும் என்ன வர வேண்டியதாக இருக்குது, தக்வா வர வேண்டியதாக இருக்குது. தக்வாவுடைய அவசியம், கட்டாயம் இருக்கிறது. அப்போ அந்த தக்வாவை ஒரு மனிதனில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமல்கள், நிறைய அமல்கள் இருந்தாலும் அதில் நோன்புங்கிறது ஒரு முக்கிய இடத்தை வகிக்குது. நிறைய அமல்கள் மனிதனில் இறையச்சத்தை கொண்டு வரும். அந்த நிறைய அமல்களில் ஒரு பிரதானமான ஒரு முதலிடத்தில் வகிக்கக்கூடிய ஒரு அமல் தான் எது? நோன்பு அப்படின்னு என்ன செய்கிறாரு, ஞாபகப்படுத்திட்டு அதுக்கு அடுத்ததாக வளமை போன்று இன்னொரு குர்ஆனுடைய வசனத்தை ஞாபகப்படுத்தினார். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாசி வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். நாங்கள் ஏற்கனவே ஞாபகப்படுத்தியிருந்தோம் 3 தனித்துவமான பண்புகளை கொண்ட குர்ஆன். முதலாவது பண்பு சரியான வழியை காட்டித்தரக்கூடியது. அதே நேரத்தில் 2வது பண்பு காட்டித்தந்த சரியான வழியை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற தெளிவை தந்திருக்கிறது. 3வதாக குர்ஆனுடைய பண்பு எது தவறோ அதையும் கோடிட்டு தனித்துவப்படுத்தி காட்டியிருக்கிறது. இதுவெல்லாம் தவறுண்டு. இந்த 3 தன்மைகளையும் உள்ளடக்கிய அல் குர்ஆன் இறங்கிய மாதம் தான் எந்த மாதம்? ரமதானுடைய மாதம். எனவே ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும், அந்த மாதத்தை நீங்கள் அடைந்தால் என்ன செய்யுங்கள், நோன்பு நொற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த வசனத்தையும் ஞாபகப்படுத்தி, எனவே நோன்பு நோட்பது கட்டாயம். எப்பொழுது கட்டாயம்? ரமதானில் கட்டாயம். எதற்காக கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது? எங்கள் ஒவ்வொரு நபர்களிலும் எங்களை சீர்மைப்படுத்தக்கூடிய, நெறிப்படுத்தக்கூடிய, பண்படுத்தக்கூடிய ஒரு இறையச்சத்தை எங்களிலே உருவாக்குவதற்காக நோன்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கடமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாரு, தர்மத்தை பற்றி, பொதுவான தர்மத்தை பற்றி பேசுகிறாரு. அந்த பொதுவான தர்மத்தை பற்றி பேசும் பொழுது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய அந்த செய்தி நாங்கள் பல தடவைகள் என்ன செய்திருப்போம், கேட்டிருப்போம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்மத்தை 3ஆக வரையறுத்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வத பில் ஹைர், வளமையாகவே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களில் அதிகம் தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். வளமையாகவே மக்களில் அதிகம் தர்மம் கொடுப்பவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலேயும் அஜ்வத் மா யகுனு ஃபி ரமதான், அதிலேயும் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்வார்கள். எப்பொழுது? ரமதானிலும் குறிப்பாக ஹீன யல்காஹு ஜிப்ரீல் யுதாரிசுல் குர்ஆன், குர்ஆனை ஒருவருக்கொருவர் ஓதி காட்டி
கேட்டுக்கொள்வதற்காக ஒவ்வொரு இரவையிலையும் ரமலானில் ஜிப்ரீல் வருகின்ற அந்த குறித்த நேரத்தில் தர்மம் செய்வது வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அந்த தர்மத்துடைய வீரியம் அதிகமாக என்ன செய்யும். அப்போ அது ஒரு மூன்றாவது கட்டம். எல்லா காலங்கள்லையும் தர்மம் செய்கிற நேரத்தில் சாதாரண மற்ற மக்களோடு ஒப்பிடும் பொழுது யார் அதிகமாக இருப்பா? ரசூலுல்லா. யார் அதிகமாக இருப்பா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான்லையும் பொதுவாக அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுலேயும் குறிப்பாக எப்போ தர்மம் செஞ்சுருக்கிறாங்க? இரவுடைய நேரம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரப்போகிறாங்க. இவங்க அவங்களுக்கு குர்ஆன் ஓதி காட்ட, அவங்க இவங்களுக்கு குர்ஆன் ஓதி காட்ட, அவங்கள்ட்டேருந்து இவங்க குர்ஆனை கேட்க, இவர்கிட்டேருந்து அவர் குர்ஆனை கேட்க, இந்த சந்தர்ப்பத்துக்கு தயாராகி கொண்டு இருப்பாங்களே ஜிப்ரீல் வரப்போகிறாருண்டு. அந்த தயார் நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதருடைய தர்மம் மிகவும் என்ன செய்யும்? அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய ஹதீஸை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, எங்களோட உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு எப்படி நெறிப்படுத்துறதுக்கு எப்படி நோன்பு தரப்பட்டிருக்கிறதோ அதே போல் எங்களுடைய பணத்தையும் பொருளாதாரத்தையும் முறையாக நெறிப்படுத்துவதற்கு, அதை துப்பரப்படுத்துவதற்கு தரப்பட்ட ஒரு மிக முக்கியமான அமல், ஒரு இபாதத்து தான் எது? சதகா. சதகாவிலும் ஆக சிறந்த சதகா எது? கட்டாயமான சதகா எது? ஜக்கா. சதகாவிலும் ஆக சிறந்ததும் ஆக கட்டாயமானதும் எது? ஜக்கா. அப்போ ஜக்கா என்கிற இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கமாக என்ன செய்கிறாரு? ஹுஸ் மின் அம்வாலிஹிம் சதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வஸல்லி அலைஹிம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நபியே, செல்வந்தர்களிடத்திலிருந்து, செல்வந்தர்கள் என்று சொன்னால் ஜக்காத்துடைய அளவை இவர்களுடைய சொத்தெல்லாம் அடைந்திருக்கிறதோ அவர்களுடைய பணத்திலிருந்து நீங்கள் சதக்காவை எடுங்கள், கேட்டே எடுங்கள். விளங்குதா? துதஹிருஹும், அப்படி துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, அப்படி நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து என்ன செய்றீங்க? கேட்டு எடுக்கும் பொழுது அவர்களுடைய அந்த தர்மத்தின் மூலமாக அவர்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? துப்புரவாக்குகிறீர்கள், சுத்தப்படுத்துகிறீர்கள். அது அவர்களுடைய பணத்தை துப்புரவுப்படுத்தினாலும் சரி, அவர்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தினாலும் சரி, இந்த இரண்டு நிலைமையும் என்ன செய்கிறது? நீங்கள் அந்த ஜக்காத்துடைய அளவை அடைஞ்ச அந்த பொருளாதார பலம் படைத்தவர்களிடத்திலிருந்து நீங்கள் சதக்காவை, கட்டாயமான சதக்காவை, ஜக்காத்தை கேட்டு எடுக்கும் பொழுது அவர்களுடைய பணத்திலும் என்ன செய்கிறது? தூய்மையை ஏற்படுத்துகிறீர்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்திலும் என்ன செய்கிறீர்கள்? உள்ளத்தில் தூய்மையை ஏற்படுத்துகிறேன்னா என்ன? அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, மிக முக்கியமான 2 குணம் நாங்கள் கடந்த வகுப்புகளையும் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். என்னது? ஒன்று புகுல், கஞ்சத்தனம். இன்னொன்று ஷொஹ். இன்னொன்று என்னது? ஷொஹ். இது 2 மகா கெட்ட பண்புகள் என்று நாங்கள் பார்த்தோம். என்னது? புகுல் என்று சொன்னால் தேவையானவற்றுக்கு என்ன செய்யாமல் இருப்பது, அவசியமான ஒரு விடயத்தில், தேவையான ஒரு விடயத்தில், அவசியமான ஒரு விடயத்தில் அல்லது தேவையான ஒரு விடயத்தில் செலவழிக்காமல் இருப்பதற்கு பேர் தான் என்னது? புகுல். புகுல், கஞ்சத்தனம். ஷொஹ்ண்டா என்ன? ஷொஹ்ண்டா செலவழிக்கிறதும் இல்லை, அதே நேரத்தில் காசை இன்னும் பெருக்கணுங்கிற பேராசை. அப்போ பேராசையோடு சேர்த்து கஞ்சத்தனமும் இருப்பவருக்கு பேர் என்னது? ஷொஹ். ஷொஹ். இந்த உணர்வு வந்து கொண்டு என்ன செஞ்சிச்சு? முந்தைய சமுதாயங்களை வந்து கொண்டு அடுத்தவர்களை கொலை செய்வதற்கும், அடுத்தவர்களுடைய அதாவது ஹராமாக்கப்பட்ட வழிகளை ஹலாலாக்குற அளவுக்கு மக்கள் போகிறதுக்கு என்ன செஞ்சிச்சு? இந்த ஷொஹ்ங்கிறது வழிவகுத்துச்சு. ஏண்டா கொடுக்குற ஐடியாவும் இல்லை, சேர்க்கணுங்கிற உணர்வு மட்டும்தான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவர் இன்னத்தர கொலை செய்தாது நான் என்ன செய்யணும்னா பொழைச்சா சரி, ஹராமான வழியாக பயன்படுத்தியாது நான் பொழைச்சா சரி என்கிற ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சாங்க? இதுக்கு முன்னுள்ள சமுதாயங்கள் தள்ளப்பட்டாங்க இந்த கெட்ட குணத்தால். அதனால் அந்த சமுதாயங்கள் என்ன செய்யப்பட்டுச்சு? அழிவுக்குள்ளாக்கப்பட்ட நிலைமைக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? தள்ளப்பட்டுச்சு. அப்போ அது காரணமாக இருந்தது என்ன பண்பு? ஷொஹ் என்கிற இந்த பண்பு. அப்போ அவர் சொல்கிறார் இதில் சொல்லும் பொழுது என்னென்னா, ஒரு மனிதனில் இருக்கக்கூடிய இந்த 2 கெட்ட குணத்தையும் என்ன செய்யப்படுது? துப்புரவுப்படுத்தப்படுது. இந்த 2 கெட்ட குணத்தையும் துப்புரவுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு ஹதீஸை சொல்கிறாரு. அஸ்ஸதகத்து புர்ஹானுன். அஸ்ஸதகா, நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மம் என்கிறது அது நாளை மறுமையுடைய நாளையில் உங்களுக்கு ஆதாரமாக என்ன செய்யும்? அது உங்களுக்கு ஆதாரமாக, சார்பான ஆதாரமாக என்ன செய்யும்? வந்து நிற்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய சதக்கா ஒரு நாளும் என்ன செய்யாது, அது உலகத்தோடு அப்படி முடிஞ்சு போகக்கூடிய ஒன்று அல்ல. நாளை மறுமையுடைய நாளையில் அது எங்களுக்கு என்ன செய்யும்? கை கொடுக்கும். அது எங்களுக்கு என்ன செய்யும்? பெரிய அளவுக்கு உதவியாக என்ன செய்யும்? வந்து நிற்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ இதெல்லாம் என்ன செய்கிறாருன்னா, சதக்காவுடைய சிறப்பையும் எடுத்து சொல்லி, ஜக்காத்துடைய சிறப்பையும் எடுத்து சொல்லி, நீங்கள் கட்டாயம் என்ன செய்யணும்?
ஜக்காத்துக்கு சதக்காலையும் கவனம் செலுத்துறது போல ஜக்காத்திலையும் கூடுதலாக என்ன செய்யுங்க, கவனம் செலுத்துங்க. இரண்டுடைய சிறப்புகளும் தனித்துவமாக கூறப்பட்டாலும் இரண்டுமே என்ன செய்கிறது, ஒரு மனிதனில் பெரிய அளவுக்கான ஒரு நல்ல முடிவுகளை ஏற்படுத்துகிற அதே நேரத்தில் அவனுடைய சொத்தில் ஒரு துப்புரவை ஏற்படுத்துது. அவனுடைய உள்ளத்திலையும் என்ன செய்து, கெட்ட குணங்களை விட்டும், ஒரு முஃமின்ட்டு இருக்கக்கூடாத கெட்ட குணங்களை விட்டும் துப்புரவு பண்ணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக வாராரு وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான், தொழுகையோடு சேர்த்து ஜக்காத்தை பல இடங்களில் அல்லாஹு தாலா பேசுகிறான். அப்போ தொழுகை ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமோ, ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமோ, ஒரு இறையச்சமுள்ள இஹ்லாசுள்ள ஒரு நல்ல மனிதனுக்கு தொழுகை எவ்வளவு கட்டாயமோ, அதை போல மிக கட்டாயமான முக்கியமான ஒன்று தான் ஜக்காத் என்பதும், மிக கட்டாயமான முக்கியமான ஒன்று தான் ஜக்காத் என்பதும். எனவே யாரெல்லாம் எந்த தொழுகையாளியாவது ஜக்காத்துடைய கொடுக்குற அந்த அளவை அடைந்திருந்தால் அவர் கட்டாயம் என்ன செஞ்சாகணும், ஜக்காத் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. அப்படி ஜக்காத் கொடுக்க இல்லைன்னு சொன்னால் அவருடைய தொழுகையுடைய பிரயோஜனம் இருக்குமா, எந்த பிரயோஜனம் இருக்காது. வேறு குர்ஆனுடைய வசனம் வருது, யார் தொழுல ஜக்காத்தும் கொடுக்கல, தொலையும் இல்லை ஜக்காத்தும் கொடுக்க இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு இஸ்லாத்தில் சகோதரர்களே அல்ல அப்படின்னு சூரத்து தௌபாவில் ஒரு வசனம் கொண்டு வருது. அப்போ இதையெல்லாம் மேற்கோள் காட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் கட்டாயம் தொழுகையில் எவ்வளோ தூரம் கவனம் செலுத்துறீங்களோ, தொழக்கூடிய நீங்கள் ஜக்காத்தை கொடுக்குற நிலையை அடைஞ்சிருந்தால் அதே அளவுக்கான கவனத்தை நீங்கள் எதில் செலுத்தணும், தொழுகையில் செலுத்துகிற அதே கவனத்தை நீங்கள் ஜக்காத்திலையும் அதே முக்கியத்துவத்தை நீங்கள் செலுத்தணும் அப்படிங்கிற அந்த வசனத்தை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஜக்காத்துக்கு அல்லாஹு தாலா ஒரு முறையை வச்சிருக்கிறான். ஜக்காத்துக்கு அல்லாஹு தாலா ஒரு முறையை வச்சிருக்கிறான். என்ன முறை, அது யாருக்கு நாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது, யாருக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் என்று. அப்போ அதில் அந்த குர்ஆனுடைய வசனத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த கூட்டங்களை பற்றி தெளிவுபடுத்துறது. இந்த கூட்டங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், பார்த்து தேடி அலசி ஆராய்ந்து நீங்கள் இந்த கூட்டங்களை கொண்டு போய் நீங்கள் கொடுக்கணும். அப்போ அதில் முதலாவது இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகரா, ஃபகீர்கள் வல் மசாக்கீன், ஏழைகள். சிலர்கள் இருப்பார்கள் அவருடைய சம்பாத்தியம் அன்றைய நாளோடு முடிந்துவிடும், இன்னும் சிலர்கள் இருப்பார்கள் அவர்கள் அன்றைய நாளுக்கு தேவையான அளவை கூட அவர்களால் சம்பாதித்து கொள்ள முடியாமல் இருக்கும். இப்படியான ரெண்டு கூட்டம், ஒல் ஆமிலீன அலைஹா, அதே நேரத்தில் ஜக்காத்துடைய பொருளை சேர்த்து விநியோகிக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபடக்கூடியவர்கள், அந்த ஜக்காத்துடைய பொருள்களை எல்லாம் திரட்டி அதை மக்களுக்கு ஏழைகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கான அந்த பணியில் அந்த வேலைப்பாடில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் ஜக்காத் கொடுக்க முடியும். வல் முஅல்லஃபதி குலூபுஹும், அதே நேரத்தில் இஸ்லாத்துக்கு வருவதற்கான ஆசையோடு ஆதரவோடு இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்துக்கு வருவதற்கான ஆசையோடு ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவர்கள். அப்போ நாங்கள் அவங்களுக்கு கொண்டு போய் ஜக்காத்தை சேர்ப்பதனால், ஒரு உதவி ஒத்தாசை புரிவதனால் அவர்களுடைய மனம் என்ன செய்யும், கவரப்பட்டு அவர்கள் இஸ்லாத்துக்குள் என்ன செய்து விடுவார்கள், வந்து விடுவார்கள். அதே போல் ஒஃபிர் ரிகாபி, அடிமைகளாக இருக்கக்கூடியவர்கள் எஜமானர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளவு காசு தந்தால் நாங்கள் உங்களை என்ன செஞ்சுருவோம், விடுவித்து விடுவோம் என்று சொல்லி. அப்போ உண்மையிலேயே இஸ்லாம் அடிமைப்படுத்துறத வலியுறுத்துதா, விடுவிப்பதை சுதந்திரமாக வாழ்றதை வலியுறுத்துதா, சுதந்திரமாக வாழ்றதான் வலியுறுத்துது. அப்போ அப்பேற்பட்டவங்களை கொண்டு போய் ஜக்காத்தை கொடுத்து அவங்க என்ன செய்ய பாருங்க, அடிமைத்தனத்திலேருந்து விடுவித்து சுதந்திரமான மனிதனாக வாழ விட பாருங்க. அதே போல் காரிமீன, யார் கடனாளிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யுங்க, ஜக்காத்தை கொண்டு போய் சேருங்க. வஃபி சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாதுக்காக போருக்காக என்ன செய்யக்கூடியவர்கள், ஈடுபடக்கூடியவர்கள், அந்த பணிக்காக என்ன செய்யுங்க, ஜக்காத்தை செலவிடுங்கள். ஒபினி சபீல், அதே போல் வழிப்போக்கர்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து யாரும் பெருசாக அறிமுகம் இல்லை, அவர்கிட்ட இருந்த காசு பணமும் தீர்ந்துருச்சு, உணவும் இல்லை. இப்போ இந்த ஆளுக்கு சதக்காலேருந்து கொடுக்குறதா ஜக்காத்துலேருந்து கொடுக்குறாண்டா, ஜக்காத்தில் இருந்தால் ஜக்காத்தில் இருந்தே கொடுங்க, ஜக்காத்தில் இருந்தே கொடுங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இப்படியாகப்பட்ட யாருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத கூட இஸ்லாம் என்ன செஞ்சுக்குது, வலியுறுத்திட்டு ஃபரியதத்தம் மினல்லாஹ், இன்னாருக்குத்தான் ஜக்காத்தை கொண்டு போய் சேர்ப்பது என்கிறது அது ஒரு தனிநபருடைய திட்டம் அல்ல. யாருடைய திட்டம்? ஃபரியதத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ்விடத்திலிருந்து வகுக்கப்பட்ட நியதி சட்டம், இது அல்லாஹ்விடத்திலிருந்து வகுக்கப்பட்ட நியதி சட்டம். எனவே ஜக்காத்துங்கிறது தொழுகை எப்படி, இப்போ தொழுகைங்கிறது கடமைன்னா எப்படி கடமை, நாங்கள் நினைச்ச நேரத்தில் 4 ரக்காத்தை தொழுந்துட்டு போகலாம், அப்படியா நாங்கள் நினைச்ச டைமில் 2 ரக்காத்தை தொழுந்தா சுப சரி, அப்படியா?
அப்போ தொழுகைக்கு எப்படியே குறிப்பிட்ட நேரம் சொல்லப்பட்டு நீங்கள் ஜமாத்தாக தொழணும், ஒவ்வொருவருக்கும் ஜமாத்தாக தொழுவது ஃபர்து ஐன் என்று சொல்லப்பட்டு அது வந்து ஆரம்ப நேரத்தில் தொழுவது மிக மிக சிறப்புக்குரியது என்று சொல்லப்பட்டு மஸ்ஜிதில் முடியுமான அளவுக்கு நடக்கிற ஜமாத்தில் கட்டாயம் அதில் முயற்சி செய்யணும் என்று சொல்லப்பட்டு அப்போ இப்படியெல்லாம் ஒரு முறைமை சொல்லப்பட்டு அது நிறைவேற்றப்படும் பொழுது அது முழுமையை அடைகிறது. அந்த தொழுகை என்ன செய்யுது? முழுமையை அடைகிறது. இதை போல் நீங்கள் கொடுக்குற ஜக்காத்தும் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்ன செய்தி இஸ்லாம் எவ்வளவு அடைஞ்சிருந்தால் கொடுக்கணும், எவ்வளோ அதில் எடுத்து கொடுக்கணும் என்கிற ஒவ்வொன்றையும் துல்லியமாக பேசிருக்குதுண்டா தொழுகையுடைய முக்கியத்துவத்தை போன்ற ஒரு முக்கியத்துவம் எதுக்கும் இருக்குது. தொழுகையுடைய முக்கியத்துவத்தை போன்ற முக்கியத்துவம் எதுக்கும் இருக்குது, ஜக்காத்துக்கும் இருக்குது. அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக சொல்கிறாரு. சரி, ஒருத்தர் ஜக்காத்தை கொடுக்கல, ஒருத்தர் ஜக்காத்தை கொடுக்கலன்னா அப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம வரணுமே. ஜக்காத்தை கொடுக்கலன்னா இப்போ என்ன நிலைமை? ஜக்காத்தை கொடுக்க இல்லைண்டா அப்போ அதுக்கு குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறாங்க. வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. யார் ஜக்காத்தை கொடுக்கலையோ, தங்கத்தில் இருந்தோ வெள்ளியில் இருந்தோ அவர்களுடைய பொருளாதாரத்தில் இருந்தோ யார் ஜக்காத்தை கொடுக்காமல் சேர்த்து 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 வச்சுக்கொள்கிறார்கள், அவர்கள் அனுபவிக்கிறார்கள், சேர்த்து சேர்த்து வச்சுக்கொள்கிறார்கள், இவர்களுக்கு என்ன நிலைமையாகும் என்றால் ஃபபஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது, கடுமையான வேதனை இருக்கிறது என்று நீங்கள் சுப செய்தியை சொல்லுங்கள். என்ன செய்தி? துன்பமான செய்தி இல்லை, சந்தோஷமான செய்தியை சொல்லுங்கள். அப்போ வேதனை இருக்கிறதுங்கிறது துன்பமான செய்தியா சந்தோஷமான செய்தியா? ஏன் இவனுக்கு வந்து சேர்த்து வைக்கிறது சந்தோஷமாயிடுச்சு, அவனுக்கு கொடுக்காமல் சேர்த்து வைக்கிறது தான் சந்தோஷம் என்றா அவனை அல்லாஹு தாலா பரிகசிக்கிறது போன்று என்ன செய்கிறான்? யார் ஜக்காத்தை தடுக்கிறானோ அவனை பரிகசிப்பது போன்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அவனுக்கு கடுமையான வேதனை இருக்கின்ற சுப செய்தி சொல்லுங்கள், சுப செய்தி சொல்லுங்கள், குட் நியூஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அப்போ அவன் யார் ஜக்காத்தை கொடுக்காமல் தடுக்கிறானோ அவன் என்ன செய்பவன்? மக்களை பரிகசிப்பவன், தாழ்வாக பார்ப்பவன். இவங்களுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நான் கொடுக்கணுமா? என்ன தூக்கி கொடுக்க? நான் கஷ்டப்பட்டு சேர்த்தது, நான் அனுபவிக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு மனோநிலையில் வரும் பொழுது அவன் அல்லாவையும் கிண்டல் அடிப்பவனை போல. அல்லாஹ் கொடுன்னு சொன்னால், இவ்வளவு கொடுன்னு சொன்னால், இன்னாரை பார்த்து கொடுன்னு சொன்னால் அல்லாவையும் கிண்டல் அடிக்கிறவனை போல. அப்போ அல்லாவும் அவனுக்கு அவன் செயலுக்கு ஏற்ற மாதிரியே பதில் சொல்கிறான். கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்லி என்ன சொல்லுங்கள்? அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள், குட் நியூஸ் சொல்லுங்கள் நபியே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அது என்ன கடுமையான வேதனையில் ஒரு சின்ன பகுதி தான் என்னென்னு சொன்னால் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் கொண்டு வந்து நரக நெருப்பில் போட்டு காய்ச்சப்பட்டு யோம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம ஃபதுக்வா பிஹா ஜிபாஹுஹும் வஜுனூபுஹும் வஸுஹூருஹும், அவருடைய நெற்றி, அவர்களுடைய நெஞ்சி, அவர்களுடைய முதுகு பக்கம், இந்த பக்கங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? அப்படியே காய்ச்சி ஒத்துலம் போடப்படும். அந்த சூட்டுக்கே உடனேக்குடனேயே ஒத்துலம் போடப்பட்டு வேதனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த வசனத்தை என்ன செய்கிறாரு சொல்லிட்டு முதலாவது ஹுத்துபா என்ன செய்கிறாரு? முடிக்கிறார். அப்போ முதலாவது ஹுத்துபாவில் நோம்புக்கும் ஜக்காத்துக்கும் உள்ள சின்ன வித்தியாசத்தை விளங்கப்படுத்திட்டு பொதுவாக தர்மத்தில் இருக்கக்கூடிய ரசூலுடைய முன்மாதிரி எடுத்து காட்டிட்டு சதக்காவோ ஜக்காத்தோ தர்மம் என்ன ஒரு மனிதனில் கெட்ட பழக்கங்களை இல்லாமல் ஆக்குதுங்கிறதையும் சொல்லிட்டு அப்புறம் தொழுகையுடைய நிலையில் இருக்குது ஜக்காத்துங்கிறதையும் என்ன செஞ்சிட்டாரு? அடையாளப்படுத்திட்டு எனவே தொழுகைக்கு எப்படி வரையறைகள் விதிமுறைகள் இருக்கிறதோ அதே போல் ஜக்காத்துக்கும் வரையறைகள் விதிமுறைகள் வரம்புகள் முறைமைகள் என்ன செய்து இருக்குது அப்படிங்கிறதையும் விளங்கப்படுத்திட்டு இதுகளை பேணாத ஒரு மனிதன், இதை கணக்கெடுக்கான ஒரு மனிதனுக்கு என்ன தண்டனை இருக்கிறது அப்படிங்கிற பகுதியை விளங்கப்படுத்திட்டு அதுக்கு அடுத்ததாக வராரு. அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்து உண்டு, சுனன் அபீ தாவூதில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்தை என்ன செய்கிறாருன்னா வேறு வார்த்தை ஒன்றில் இவர் போட்டிருக்கிறாரு, எங்கே பார்த்தாரோ தெரியலை. அபூதாவுதில் எப்படி வருதுன்னா அல் முஅ்ததி வல் முத்தஅத்தி ஃபி ஸதகா கமானிஇஹா ஃபஹுவ கமானிஇஹா, அதாவது முறையில் பொருத்தமில்லாதவர்களுக்கு ஜக்காத்தை கொண்டு போய் ஜக்காத்தை கொண்டு போய் சேர்ப்பவரும் தகுதியில்லாமல் வந்து ஜக்காத்தை கேட்டு எடுப்பவரும் இல்லைங்கடா. முஅ்ததி என்று சொன்னால் ஜக்காத் கொடுக்குற நேரத்தில் பொருத்தமில்லாதவராக பார்த்து சப்போர்ட்டுக்கு கொடுக்குறது இது. இந்த மாதிரி இது சில நேரங்களில் சொத்துக்கு சொந்தக்காரன் அப்படி செய்ய மாட்டான். ஜக்காத் கூட்டணியில் தானே இப்போ ஜக்காத்தெல்லாம் சேர்க்கப்பட்டு ஒரு தலைமைத்துவத்தின் கீழே கொடுக்கப்படுறது தானே ரசூலுல்லாஹ் காலத்தில் நடக்கும். அப்போ அந்த சுன்னாவை நடைமுறைப்படுத்துகிற மாதிரியான இடங்கள் இருக்கும் பொழுது ஜக்காத் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. இப்போ இவர் போய் ஒப்படைக்கிற நேரத்தில் எப்படியாப்பட்ட அவருக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரியான ஆட்கள் மிகவும் கடினமான கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் விட்டு போட்டு விளங்குதா தகுதி இல்லாதவங்களை கொண்டு போய் என்ன செய்கிறது? ஜக்காத்தை சேர்க்குற முத்தஅத்தின்னு சொன்னால் கடிதம் எழுதுறது. நான் ஜக்காத்துக்கு தகுதின்னு கடிதம் எழுதுறதுனே எனதுக்கு இல்லை உண்மையிலேயே.
அவன் உண்மையில் அந்த ஜக்காத்துக்கு என்னதல்ல, தகுதியானவன் அல்ல. ஆனால் எழுதி ஒரு பொய்யாக பாசாங்க செஞ்சு எப்படியாவது என்ன செஞ்சு கொள்ள பார்க்குறது. இந்த மாதிரி 2 பேருமே ஜக்காத்து கொடுக்க தகுதியாக இருந்து தடுத்த ஒருத்தன் இருக்கிறானே. இப்போ நான் ஜக்காத்து கொடுக்குற நிலையில் இருந்து நான் ஜக்காத்தை கொடுக்காம தடுத்தேன். அப்போ அவனுக்கு என்ன நிலையோ மறுமையில் அதே நிலை இவங்க 2 பேருக்கும் கிடைக்கும். அதே நிலை இவர்கள் இருவர்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஹதீஸ் என்ன செய்கிறாரு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு. அதனால் என்னது, விளையாடக்கூடாது. சதக்காக்களில் தர்மங்களில் ஒரு பக்குவம், ஒரு பேணுதல் என்ன செய்யணும், இருக்கணும். சஹாபாக்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் அவங்களோட தர்மத்தை கொடுக்கும் பொழுது அவங்களோட மனசை என்ன செய்யும், இது ஏற்றுக்கொள்ளப்படுமாண்டு பதறிய நிலையில் கொடுப்பாங்க. ஆனால் பெருமைக்கோ புகழுக்கோ கொடுக்கறது ஒரு புறம் இருக்க, இது ஏற்றுக்கொள்ளப்படுமான்று பதறிய நிலையில், மனம் பதறிய நிலையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தர்மங்களை கொடுத்துருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது குலூபுஹும் வஜிலத்துன் அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், தர்மத்தை கொடுக்குற நேரமே அவங்க சம்பாதித்த காசு கொடுக்கும் பொழுதே பெருமையோ புகழுக்கோ கொடுக்கறது ஒரு புறம் இருக்கட்டும், இது ஏற்றுக்கொள்ளப்படணுமே அல்லாட்ட என்று நடுங்கி கொண்டு கொடுத்தவர்கள் முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் இதை முறையாக செய்யாட்டி நாம் என்ன செய்வோம், மாட்டிக்கொள்ளும்ங்கிறது சொல்லிட்டு வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, இது குர்ஆனுடைய பல வசனங்களை நடைமுறைப்படுத்தியதாக போகும். இந்த மாதிரி சதக்கா ஜக்காத்தெல்லாம் நீங்கள் சரியாக கொடுக்குறீங்கண்டா குர்ஆனில் ஒரு வசனம் வருது, நீங்கள் நன்மையான காரியங்களில், பிறருக்கு உபகாரமாக நடக்கிற காரியங்களில், இறையச்சத்துக்குரிய காரியங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, ஒத்தாசையாக இருங்கள் என்று குர்ஆனில் வந்திருக்குது. எனவே இந்த வசனத்துக்கு என்ன செய்யுது, இந்த வசனத்தை நீங்கள் நன்மை செஞ்ச ஒரு கூலி உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, சஹீஹ் முஸ்லிம் ஒரு ஹதீஸ் வந்து மன்னஃபஸ் முஃமினின் குர்பத மின் குரபி துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத மின் குரபி யௌமில் கியாமா. உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை கவலையை பார்த்து பெருமூச்சு விட்டாலே நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹு தாலா அவனுடைய துன்பத்தை நீக்கிறான்டா. நஃபஸ்ன்னு சொன்னால் பாவம் அப்படின்னு நாங்கள் எங்களால் ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது. ஆனால் அவன்ட கவலையை என் கவலையாக நினச்சி அல்லாஹ் அப்படின்னு அந்த பெருமூச்சு விடுறதுக்கு தான் அரபில் நஃபஸா என்று சொல்கிறது. அப்போ நஃபஸை ஒரு முஃமினுக்கு வந்த சோதனையை கவலையை பார்த்து நாங்கள் யா அல்லாஹ் பாவம் இவனுக்கு இந்த நிலைமையிலேருந்து வெளியாக்கிறியா அல்லாஹ் என்று சொல்லி நாங்கள் பெருமூச்சு விட்டாலே நாளை மறுமையுடைய நாளையிலையும் துனியாலையும் அவனுக்கு வர இருக்கிற துன்பங்களை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானேண்டா. நீங்கள் அவன்ட பிரச்சனை தீர்ற அளவுக்கு நீங்கள் போய் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, அப்போ அல்லாஹ் தஆலா உங்களோட துனியாவுடைய உங்களோட சோகங்களை கவலைகளை எவ்வளோ அவசரமாக அல்லாஹ் தஆலா நீக்கி விடுவார். நாளை மறுமையில் நீங்கள் பட இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்களை அல்லாஹு தாலா அதிலிருந்து எவ்வளோ தூரம் அல்லாஹு தாலா உங்களை வெளியாக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற அந்த ஹதீஸையும் சொல்லிட்டு அடுத்ததாக சொல்கிறாரு, நீங்கள் அல்லாஹ் சொன்ன இந்த கூட்டங்களுக்காக இருக்கட்டும், நீங்கள் நல்ல வழியில் செலவழிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு நாளும் என்ன செய்யாது, வீண் போகாது. இதெல்லாம் ஒரு நாளும் வீண் போகாதுன்னு சொல்லிட்டு மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின், நீங்கள் ஒரு விதையை தூவுற மாதிரின்னு நினச்சிக்கோங்க. அந்த ஒரு விதை என்ன செய்யுது, ஒரு என்ன செய்யுது, நெல் ஒன்று அப்படி முளைச்சி வருது. அந்த ஒரு நெற்காம்பில் வந்து கொண்டு எத்தனை கதிர்கள் வருது, 7 கதிர்கள் வருது. ஒவ்வொரு கதிர்லையும் எத்தனை சீடு வருது, 700 சீடு வருது. அப்போ 7 நெற்கதிர் வருது. ஒவ்வொரு கதிர்லையும் வந்து கொண்டு 100 சீடு இருக்குதுன்னு சொன்னால், 100 விதைகள் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ 700. இதை போல் நீங்கள் நினைங்க, நீங்கள் போட்டது ஒரு ஹப்பா, ஒரு சீட் தான். ஆனால் அதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற நன்மை பன்மடங்காக என்ன செய்யப்படுது, பெருக்கப்பட்டு 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 உங்களுக்கு நன்மை கிடைக்குது. அப்போ அதனால் இது உங்களுடைய நன்மையுடைய தராசையும் கணக்கிறதுக்குரிய பெரியோரு செயல் தான் நீங்கள் நல்ல வழியில் பொருத்தமானவர்களை செய்யக்கூடிய சதகாக்களும் ஜக்காத்தும். அப்படிங்கிறது நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, மறந்து விடாதீர்கள் என்கிற குர்ஆன் வசனத்தை சொல்லி, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ரசூலுல்லாஹின் மீது அல்லாஹ்வும் மலக்குமார்களும் என்ன செய்கிறார்கள், ஸலவாத்து சொல்கிறார்கள். எனவே முஃமின்களே, நீங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு தன்னுடைய நாட்டுக்காக முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக என்ன செய்கிறாரு, துஆ கேட்கிறாரு. அதிலையும் குறிப்பாக அல்லாஹும்ம ரப்பனா ஹஃபஸ் அவ்தானனா வஇஸ்ஸ சுல்தானனா, அதில் ஒரு துஆன்னு கேட்குறாரு, யா அல்லாஹ் எங்களுடைய இந்த நாடுகளை, இந்த இஸ்லாமிய ஊர்களை நீ என்ன செய்வாயாக, பாதுகாத்துடுவாயாக, அழிவுகள்லேருந்து, கஷ்டத்துலேருந்து, பஞ்சத்திலேருந்து, துன்பத்திலேருந்து பாதுகாத்துடுவாயாக. வஇஸ்ஸ சுல்தானனா, அதே மாதிரி எங்களுடைய சுல்தான், எங்களுடைய தலைவரை என்ன செய்து விடுவாயாக, கண்ணியமாக கௌரவமாக ஒழுக்கமாக என்ன செய்து விடுவாயாக, வாழ வைத்து விடுவாயாக. வஅய்யிதுஹு பில் ஹக்கி வஅய்யித் பிஹில் ஹக்க யா ரப்பல் ஆலமீன், அவருக்கு எங்களுக்கு தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீ என்ன செய்வாயாக, சத்தியத்தை
அவர்கள் மூலமாக நீ என்ன செய்வாயாக, இந்த சத்தியத்தை பரவச் செய்து விடுவாயாக. அவர்களுக்கும் சத்தியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ என்ன செய்து விடுவாயாக, தௌஃபீக் செய்து விடுவாயாக என்ற துஆவோடு என்ன செய்கிறார், ஹுத்பாவை முடிக்கிறார். எதையெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் இஹ்லாஸோடு மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.